ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தீமை செய்கிறவர் அல்ல. அநேக விஷயங்களில் நம்ம தெய்வத்தை நாம் குறை காணக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் கடவுள் வச்சிருக்கிற எந்த ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில் வரவே இல்லையே, அப்போ என் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்குதே, நான் என்ன செய்கிறது, என் வாழ்க்கையை எப்படி நடத்திக்கிறது? அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையை நம்மளே நடத்த ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே சொதப்பி வச்சிடறோம். அந்த சொதப்புல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் நம்மளையே நம்ம குற்றம் சாட்டிக்கிறோம். எனக்கு எதுவுமே வராது, எனக்கு எதுவுமே வாய்க்காது, வேணா பாருங்க என் வாழ்க்கை அவ்வளோ மோசமானதாக தான் இருக்கும். இப்படி சொல்லியே நம்ம வாழ்க்கையை நம்மளே வீணாக்கி வச்சிருக்கிறோம். அது பல வருடங்களாக நம்ம தாத்தா சொன்னது, பாட்டி சொன்னதுன்னு சொல்லி. ஆனால் நல்ல செய்தி என்னன்னா, நீங்கள் தேடி வந்தது தெய்வம், இந்த இயேசு உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் அவர் பேசும்பொழுது அதை கேட்கக்கூடிய அந்த திறன் ஏற்கனவே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் பேச நீங்கள் கேட்கணும். கேட்டு அதை கிரகித்து கொள்ளவும் அதன்படி வாழவும் தீர்மானிக்கவும் இப்படிப்பட்ட ஆற்றல்கள் வச்சதெல்லாம் கடவுள் தான் வச்சிருக்கிறார். ஆகையினால தெய்வத்தை கண்டுகொள்ள முடியாது, யாராலையும் கண்டுகொள்ள முடியாது. அவரை அறியணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் முனிவராக இருக்கணும், சித்தராக இருக்கணும். இல்லை, இந்த பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் எவ்வளவு மோசமான பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கூட இந்த தெய்வ சத்தம் கடந்து போக முடியாதான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆகையினால தான் பாரம் சுமந்து தவிக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் அவர் சொல்லும் போது இந்த சத்தம் யாருக்கு தான் போயிருக்குது? பாரத்தில் இருக்கிறவனுக்கு தான் பேசியிருக்கிறாரு. அப்ப இவர் பேச அவனுக்கு கேட்கக்கூடிய அந்த தன்மையே இல்லைன்னா இவர் எப்படி பேசுவார்? பேசியிருக்கவே மாட்டார். கேட்கக்கூடிய தன்மை கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு நீங்க பாவி இல்லை, இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். எப்படி அவர் பேசுகிறார்? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, வேதத்தின் மூலமாக உங்க வாழ்க்கை குறித்து. ஒருத்தன் ஒரு தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. நான் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும், நான் எவ்வளவு புனிதனமாக இருந்தால் தானே ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்கும். அதெல்லாம் பிசாசுடைய பொய். ஆண்டவர் முதல்ல தேடி வந்தது பாவியை தான் தேடி வர்றாரு. ஆதாம் பாவம் செஞ்சு தோட்டத்தில் ஒளித்து கொண்டிருக்கும் போது ஆதாமே எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடி வந்தவர் அவர். அந்த சத்தம் அன்னைக்கு பாவியா இருந்த ஆதாமுக்கும் கேட்டுச்சு. பாவத்துக்கான நிவாரணத்தை அங்கேயே ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு ஒரு தோளுடைய உண்டாக்கி அங்கேயே செஞ்சு காட்டினார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு. இல்லைங்க, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் என் கூட பேசுவாரா? அவர் பேசுறதை கேட்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப மோசமான பாவி. பாவிக்கு கட்டாயம் தேவனுடைய சத்தம் கேட்கும். ஆகை நடந்த இந்த இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைங்க தொடர்ந்து அந்த தேவனுடைய அறிவுக்குள்ளாக கடந்து போகும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள், நீங்கள் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிற கடினமான அந்த காரியங்கள்ல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கான ஒரு விசுவாசம் உள்ள இருந்து வரும். அவர் யாருங்கிற அறிவில் இருந்து. ஏன்னா அவர் தான் நான். எப்படி? அவருடைய சாயல்படி ரூபத்தின்படி தான் நாம உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால அவரை நீங்கள் அறிந்து கொண்டா போதும் உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிடலாம். அவருடைய பரிசுத்தம் தான் உங்களுக்கு இருக்கு. அவருடைய நீதி, அவருடைய ஞானம், அவருடைய மீட்பு, அவருடைய ஐஸ்வர்யம், இது எல்லாமே எனக்குரியதா இருக்குது இயேசுவின் மூலமாக. ஆகையினால அந்த இயேசுவை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். நீ கிறிஸ்தவர்களுக்கு ஒரே பெருமை, நான் பைபிள் எத்தனை தடவை நான் வாட்சி முடிச்சிட்டேன். வசனம் தெரியும், ஆனால் வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியம் தெரியல அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தான். கொடுக்கவும் செய்வார், எடுக்கவும் செய்வார். வசனம் தெரியுது, ஆனால் வசனத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் தெரியல அப்படின்னா, சத்தியத்தை அறியும் போது தான் உங்களுக்கு விடுதலையே உண்டாகும், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும். அப்போ இன்னைக்கு அநேக மனிதர்கள் தெய்வத்தை குறித்து பல சந்தேகங்கள் உள்ள எழும்புது. கர்த்தர் எப்படி இருக்கிறார், தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இன்னைக்கு சுற்றி நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பாதிக்கப்படுறதை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம மனசு தாங்களடைய ஆரம்பிக்குது. தெய்வம் இல்லையா? அவர் இருந்தால் ஏன் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு? நான் அந்த தெய்வத்தை தானே தேடுறேன், ஏன் அந்த தெய்வத்தை கண் இல்லையா? மனுஷனுக்குள்ள அநேக கேள்விகள் வருது. ஒரு தெய்வத்துடைய உணர்வு, அவருடைய என்னை குறித்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத அதை அறியறதுக்கு ஆசையும் அதிகமாக இருக்குது. ஆகையினால தான் பார்த்தீங்கன்னா மற்ற மனுஷங்கள்கிட்ட போய் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அறிஞ்சுக்கிறதுக்கு மனிதன் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறான். அது இன்னைக்கு பிஸ்னஸாகவே மாறிடுச்சு. அது கிளி ஜோசியமாக இருக்கட்டும், அது கைரேகை பார்க்குறதா இருக்கட்டும், குறி சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஏன்? மனிதனுக்குள்ளாக இயற்கையாகவே தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆசை, அந்த ஆர்வம் இருக்குது. அது இன்னைக்கு தொழிலாக மாறிடுச்சு. எல்லாம் தொழிலாக மாறி இருக்கலாம், ஆனால் இது தொழிலாக மாறக்கூடாது. ஏன்னா இது ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கிற உறவிலிருந்து வருகிற சத்தியமா இருக்குது. ஆகையினால அந்த சத்தியத்தை எந்த கிளி சொல்லிட முடியாது, எந்த ஜீவராசிகளும் என்னுடைய எதிர்காலத்தை சொல்லிட முடியாது. தேவன் ஒருத்தர் தான் என்னுடைய எதிர்காலத்தை
சொல்ல முடியும். ஆகையினால தான் தேவனிடத்தில் வாழ்வது, தேவனிடத்தில் இருப்பது, அந்த தெய்வத்தோடு கூட வாழ்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகையினால தான் நாம விசேஷமானவர்கள். ஒரு தெய்வத்துடைய சத்தத்தை கேட்க நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஸோ அப்போ அந்த தெய்வம் நல்லவர் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் தெய்வீக சுகத்தில் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். சிலுவையில் அவர் பட்ட அந்த பாடுகள் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவன் பண விஷயங்கள்ல, இந்த பொருளாதார காரியங்களை கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அநேக பிரமாணங்களை பார்த்தோம். போன வாரத்தில் உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் விரும்பாத ஒரு காரியத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். செழிக்கணும் அப்படின்னா அந்த செழிப்பை நீங்கள் விரும்பாம பணத்தை நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு பணக்காரர்களை பார்த்து அல்லது அவங்க செய்கிற காரியங்களை பார்த்து, பணனாலே பாவம் தாங்க, பேராசைங்க, அது தன்னை உடையவர்களை உயிரை வாங்கும். ஸோ இந்த வசனத்துக்கெல்லாம் நம்ம பதில வர்ற நாட்களில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கதா? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை. எந்த பாருங்க, இயேசுவே பிளாட்ஃபார்மில் தானே படுத்திருக்கிறாரு. உனக்கு சொந்தமாக வீடு தேவையா? நீ இருக்கிற வீட்டில் ஏசி தேவையா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனம் இருக்குது. ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் வரும்பொழுது தான் இவர் சொன்னார் இல்லையா, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எத்தனை அரிதாக இருக்குது. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ இந்த சத்தங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை அறியாமலே நமக்குள்ள பல சந்தேகங்களையும் பணத்தை குறித்த சில கேள்விகளை உண்டாக்கிறது. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஏழை லாசரு ஐஸ்வர்யவான் மறிக்கிறான், நரகத்துக்கு போயிட்டான். ஸோ அப்போ பணக்காரன் எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவான். அப்படின்னா முதல் ஆளாக நரகத்தில் யார் தான் இருக்கணும்? இயேசு தான் இருக்கணும். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலையே ஒரு பணக்காரரால் தானே இவ்வளோ பெரிய பூமி உண்டாக்க முடியும். பூமியில் இருக்கிற இத்தனை கிலோ கணக்கில், டன் கணக்கில் இருக்கிற தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியத்துக்கெல்லாம் அவர் தான் சொந்தக்காரர். அப்போ ஐஸ்வர்யவான்கள் நரகத்துக்கு தான் இருக்கணும்னாக்க இப்போ இயேசுக்கு தான் முதல் சீட்டு போட்டு வைக்கணும். இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யாரு? ஆபிரகாம். அவர் எங்கே இருக்கிறாரு? ஏழை லாசருவை மடியில் போட்டு தாளாட்டிக்கிட்டு அவர் இன்னைக்கு பரலோகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ விஷயம் அதை குறித்து பேச வரல, ஆட்களை குறித்து, அவருடைய இருதயங்களை குறித்து, அவருடைய கண்ணோட்டத்தை குறித்து பேச வர்றாரு. ஸோ வர நாட்கள் இந்த காரியங்களுக்கெல்லாம் நமக்கு ஆவியானவர் பதிலை கொடுப்பார். அதனால தான் தீர்க்கமா கடவுளுடைய ஐஸ்வர்யத்திற்காக, கடவுளுக்காக செழிக்க உங்கள் மனதை செலுத்த பழகுங்க. ஸோ அடுத்த பிரமாணம், உங்கள் மனம் புதிதாகிறது. செழிப்புக்கு நேராக உங்கள் மனம் மறுரூபப்படணும், புதிதாகணும். கர்த்தர் எப்படியாவது நம்மளை ஆசீர்வச்சிருவார் அப்படிங்கிறது முட்டாள்தனம். இன்னைக்கு வரைக்கும் அப்படி காத்திருக்கிறவங்களும் ஆண்டவர் ஆசீர்விக்கல. ஏழை லாசருவை கூட ஆண்டவர் ஆசீர்விக்கல. ஏன்னா அவனுடைய ஆசை ஐஸ்வர்யவானுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்ன ஆசையா இருந்தான். நம்ம மனசு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அவன் ஏதாவது தந்துட மாட்டானா, ஏதாவது வந்துடாதா, ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா, யாராவது நமக்கு தந்துட மாட்டாங்களான்னு இருந்துச்சு. கர்த்தர் தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்திருக்கிறார். என் தரித்திரத்திற்காக நான் எந்த ஒரு வாழ்க்கை வாழணும்? தெய்வத்தோடு கூட ஒரு உறவில்லாத ஒரு வாழ்க்கை. மனம் புதிதாகிறது. அப்ப ஆண்டவரே எனக்கு அறிவை தாரும், ஞானத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தாரும். என் தலைமுறை என்னோடு கூட இந்த தரித்திரம் ஒளிஞ்சு போகணும். எனக்கு அடுத்து வருகிற என் சந்ததி இந்த தரித்திரத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அதனாலதான் 3 யோவான் 2 போட்டிருக்குது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ சுகமாய் இருக்கிறது என்னுடைய ஆசை. நீ எனக்கு பிரியமானவன் தான். ஆனா எனக்கு பிரியமானவனா இருக்கிறதுனாலயும் நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுனால நீ நல்லா இருக்க போறதில்ல. இல்ல, அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஒரு தெய்வத்துடைய ஆசை, ஒரு தெய்வம் என்னை குறித்து இவ்வளவு ஆசைகளை உடையவராக இருந்தும் அந்த ஆசை என் வாழ்க்கையில வராம இருக்கிறதுக்கு, என் ஆத்துமா தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் அந்த வசனத்துடைய அர்த்தம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அப்ப ஆத்துமாலாம் என்னென்னலாம் இருக்குது? ஆத்துமால என்னெல்லாம் இருக்குது? அறிவு, உணர்ச்சி, சித்தம். சித்தம்ங்கிறது என்னது? சித்தன்றது என்னது? விரும்பி தீர்மானிக்கிறது. விருப்பம் இல்லாம தீர்மானிக்க முடியுமா? இங்க எத்தனை பேர் விருப்பமே இல்லாம வீட்டில் அம்மா அப்பா எதையாவது கேள்வி கேட்டுருவாங்களேன்னு சொல்லி சர்ச்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அது சித்தம்னா சித்தம் இல்லை.
நேரம் விட்டுருந்தா நான் தூங்கிட்டு இருந்திருப்பேனே, எதுக்கு போயிட்டு வந்துடும் 2 மணி நேரம் தானே, இல்லைன்னாக்க இந்த வாரம் முழுசும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விருப்பம் இல்லாமையும் செய்ய முடியும். அது இல்லை, உங்கள் ஆத்துமாக்குள்ளாக அறிவு, என்ன அறிவு வருது, அதை போலதான் உங்க வாழ்க்கை இருக்கும். அந்த அறிவு உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சியை கொண்டு வரும். அந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்து அதன்படி செய்ய வைக்கும். ஆகையினாலதான் பிரியமானவனே, எனக்கு பிரியமானவனே, கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது போல எந்த அறிவுக்காக உங்க நேரத்தை காலத்தை செலவு செய்றீங்க? அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி ஆயிட்டான், இவன் இப்படி ஆயிட்டான். நான் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், எனக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, எனக்காக பேசுகிற தேவன் இருக்கிறார், வார்த்தை இருக்குது. இந்த அறிவுக்கு நான் நேரத்தை செலவு செய்யும் போது என் ஆத்துமா வாழ்ந்திருக்கும், பிழைத்திருக்கும். அந்த ஆத்துமாவினுடைய அளவின்படி இந்த பூமியில நீங்க வாழ்ந்திருப்பீங்க, தப்பவே முடியாது. அப்போ ஒருத்தங்க நல்லா இல்லை அப்படின்னா ஆள் நல்லவராக இருப்பார், எந்த கெடுதலும் செய்ய மாட்டார், யாருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார். ஆனால் நல்ல எண்ணங்கள், நல்ல நினைவுகள் உள்ள போகல, ஆகையினால ஆள் அப்படி இருக்கிறார். ஒருத்தர் நல்லா இருக்கிறாருன்னா ஆத்துமா நல்லா இருக்குது, கடவுளை உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. என்ன சொல்ல போனா ஆண்டவரே சொல்றாரு ஏசாயா 55, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற அந்த நினைவுகள் எப்படி இருக்குதுன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்குதோ அவ்வளவாய் உன்னை குறித்து நான் உயர்ந்த நினைவுகளை உடையவனா இருக்கிறேன். நீ கீழே இருக்கிறேன்றாரு. உன் நினைவுகளை மேல தூக்கு, என் வார்த்தையோடு கூட தேவ சித்தத்தை அறிகிற அறிவில். ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு கணவனை குறித்து என்ன இருக்கு, மனைவியை குறித்து எப்படி இருக்கு, உங்க குடும்ப பொருளாதார சூழ்நிலை குறித்து எப்படி இருக்கு, பிள்ளையை குறித்து எப்படி இருக்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க, அந்த நினைவுகளை கையை வச்சுட்டு அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் முடிஞ்சு. ஆகையினாலதான் தெளிவா யாரு என்ன பேசுறா, பிள்ளைகளை குறித்து நல்ல எதிர்காலத்தை பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்க பழகணும், தீர்மானிக்கணும். இதெல்லாம் அதுவா நடக்கிறது இல்லை. இங்க வரணும்னு சொல்லி நான் தீர்மானிச்சேன், இத்தனை மணிக்கு நான் வரணும்னு நான் முடிவெடுத்தேன். கடவுள் முடிவெடுக்கல, கடவுள் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாரு. அதை நான் முடிவா எடுத்ததுனால அத்தனை மணிக்கு என்னால் இங்க வர முடிஞ்சிச்சு. இதுவே இவ்வளவு, இந்த சாதாரண விஷயத்துக்கே என் முடிவு ரொம்ப அவசியம். என் வாழ்க்கை, என் பிள்ளையினுடைய எதிர்காலம், நாங்க எப்படி இருக்க போறோம், ஒரு தரிசனம் இருதயத்துக்குள்ள. அப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாமே உங்க கையை மீறி போனதாகவும் நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்கு மத்தியில உட்கார்ந்துருக்கிற நீங்க அதை எப்படி மாற்றணும்னு சொல்லி நினைச்சு பார்க்குறீங்களோ, வசனத்துக்குள்ள போனீங்கன்னா ஆண்டவர் அதான் சொல்லுவார். உடம்பெல்லாம் வியாதி பிடிச்சிருக்கிற ஒரு மனுஷன் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. இப்ப அவனுக்கு என்ன வேணும்னா, ஆண்டவரே என்னை நீர் சுத்தமாக்குவீரா. அப்ப சித்தம் உண்டு சுத்தமாக்குன்ற விஷயத்தில் அந்த வார்த்தைக்குள்ளாக தேவனுடைய நினைவு வந்துருச்சு. இப்ப அதுவே இவன் நினைவா மாறும்போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அது விசுவாசமா மாற ஆரம்பிக்குது. எது? தேவனுடைய நினைவுகள். குறைவின் மத்தியில, தாட்சி மத்தியில, வழிகளுக்கு மத்தியில நான் வாழும் பொழுது தேவ நினைவுகளை நான் எடுக்கும்போது அதுக்கு பேர் தான் விசுவாசம். இந்த சூழ்நிலையில தேவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் என்னை பத்தி, என் குடும்பத்தை பத்தி, என் எதிர்காலத்தை குறித்து, அந்த தெய்வத்துடைய நினைவுகளை நான் வார்த்தை வடிவில் பெற்றுக்கொள்ளும் போது விசுவாசமா மாற ஆரம்பிக்கும். உங்கள் விசுவாசம் அந்த உலகத்தையே ஜெயிச்சிருன்றாரு. செத்து 4 நாள் ஆனவனை கூட உயிரோடு கூட கொண்டு வந்த அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில. நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்களே, ஒருவேளை இழுத்துட்டு கூட கிடக்கலாம், உயிர் இருக்குது இல்ல, 4 நாள் ஆகலையே. அப்போ வாயை திறந்து பேசியே இழுத்துக்கிட்டு இருக்கிறத கூட தெம்பாக்கிடலாம். விசுவாசம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஆகையினாலதான் கடவுளுடைய ஆசை உங்கள் ஆசையாய் மாறணும். எபேசியர் 3:18. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும், இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் சொப்பனம் காண்பதற்கும். கனவு காண்கிறீங்கல்ல,
சில சொல்லுவாங்க இல்லையா, இப்போ முடியாத ஒரு காரியத்தை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா பகல் கனவு காண்கிற அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த பகல் கனவு கூட நீங்க பாருங்க, அந்த பகல் கனவை விட அதிகமாய் செய்ய அவர் ஆசையா இருக்கிறார். ஆகையினாலதான் அந்த வல்லமையை ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்குள்ள வச்சிட்டார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வது, நீங்க ஜெபிக்கிறதை விட அதிகமாய் செய்யறதுக்கு தான் அந்த தேவனுடைய இருதயம் உங்களை குறித்து ஆசையா இருக்குது, சித்தமா இருக்குது. முதல்ல இந்த விஷயங்கள்ல மனம் மறுவப்படணும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நாம பிள்ளை 100 ரூபாய் கேட்டா நமக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் கொடுத்துட்டு நிறைய கொடுத்துட்டா பிள்ளை கெட்டு போயிரும் சொல்ற போல கடவுள் இன்னைக்கு உங்களை குறித்து அப்படி பேசிட்டு இருக்கல. ஆகையினாலதான் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிற. அப்ப நீங்க யாரு? தேவனுடைய, அவர் என்னெல்லாம் உங்களை குறித்து நினைச்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை ஏற்கனவே உடையவர்களா நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஜெபத்தை பார்க்கலும் அதிகமான காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்குது. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்யற இந்த வசனம் அதை சொல்லல, ஏற்கனவே உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. அப்ப அவருடைய வல்லமை ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்குது. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவான்னு சொல்லி உட்காந்து பாடுறது இல்ல, நான் ஏற்கனவே வல்லமை உடையவனாய் இருக்கிறேன். இது எந்த வல்லமைன்னு சொல்லி எபேசியர் 1:17-19 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அவருடைய வல்லமையின்படி எனக்கு இப்ப செஞ்சிட்டு இருக்கிறாராம். அப்ப எனக்குள்ள இருக்கிற வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமையா இருக்கிறனால என் ஜெபத்துக்கு பதில் வராம போகாது. நீங்க எவ்வளவுதான் பெரிய காரியங்களை நீ இந்த தேவனிடத்துல வந்து கேட்டாலும் அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்யத்தான் அவர் ஆசையா இருக்கிறார். அதனாலதான் தேவனிடத்துல ஓடி வாங்க, ஜெபத்துக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. அவர் அறிகிற அறிவுக்குள்ள உங்க நேரத்தை காலத்தை செலவு பண்ணுங்க. உங்கள் மனம் புதிதாகணும். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனம் புதிதாகும் போது உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். இதை எதுல பேச வர்றாங்க அப்படின்னா, இதோடைய கிரேக்க அந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு கூட்டு புழு வண்ணத்து பூச்சியாய் மாறக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் அந்த மனம் புதிதாகுதல். ஒரு கூட்டு புழுவா இருக்கிறது, எல்லாமே புழுவா தெரியும். ஆனா அந்த வண்ணத்து பூச்சி மாத்திரம் தான் அதோடைய ஒரு ஸ்டேஜ் வந்து கூட்டு புழுவா இருக்கும். அந்த கூட்டு புழுவுடைய தீவனம் பார்த்தீங்கன்னா வெறும் இலதலையை தின்னுக்கிட்டு அப்படி ஊந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மரத்துல இருந்து அப்படியே ஊந்து தான் வாழணும். ஆனா அதுக்கு நடுவுல அது முதிர்ச்சி அடையும் பொழுது அது உள்ளுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அந்த மாற்றம் எப்படி வந்துருது அப்படின்னா, புழுவாய் இருக்கிறது ஒரு வண்ணத்து பூச்சியாய் மாற ஆரம்பிக்குது. அந்த வண்ணம் அதை பிச்சுக்கிட்டு அப்படி வெளியில வரும் பொழுது அந்த ஒரு அனுபவம் உள்ள வரணும். ஸோ அது வரைக்கும் அதை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. நீங்க போய் அது புழுவா இருக்கும் போதே அதை நீங்க திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அது புழுவாத்தான் இருக்கும். அது தனக்குள்ளே தானே அதை உள்வாங்கி உள்ளுக்குள்ளேயே ஒரு மாற்றம் மறுவப்பட்டு மறு ரூபம் அப்படிங்கிறது. அதான் ஏற்கனவே ஒரு ரூபத்தில் இருக்குது, புழுவா இருக்கிறது, இப்ப வேற ஒரு ரூபத்துக்குள்ள வருது. அப்ப ஏற்கனவே நீங்க தரித்திரத்தில் இருக்கிறீங்க, கடன்ல இருக்கிறீங்க, பாவியா இருக்கிறீங்க, இந்த பூமியில வாழவே தகுதி இல்லாத ஆளு போல. நம்ம வாழ்க்கை நமக்கே பிடிக்க மாட்டேங்குது. நான் என்னத்துக்கு உயிரோடு இருந்து என்னத்துக்கு என் பிள்ளைக்கு ஒரு காரியம் செய்ய முடியல, என் குடும்பத்துக்கு ஒரு காரியம் செய்ய முடியல, என் வாழ்க்கையை நானே கசந்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற நான் அந்த கிறிஸ்துக்குள்ள வர்றேன். கிறிஸ்து என்னை வார்த்தைக்குள்ள நடத்துறார். வார்த்தையினை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட எனக்குள்ளே நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆசை மாற ஆரம்பிக்குது. என் எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயம், ஒரு விசுவாசம் உள்ள வர 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 மறு ரூபம். அதாவது நேற்று வரைக்கும் யாராவது தந்திர மாட்டாங்க கையை நீட்டிட்டு இருந்த என் வாழ்க்கை இன்னைக்கு நீயோ கடன் வாங்காத இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ங்கிற அந்த ரூபத்துக்குள்ள இது போக ஆரம்பிக்குது. நடுவுல ஒன்று நடக்குது, மிகப்பெரிய ஒரு ரகசியம். அந்த நடுவுல இருக்கிற இந்த இடத்துக்கு போறதுக்கு நடுவுல உங்க ஆத்துமா, அதாவது உங்க அறிவு, உங்க உணர்வு, நீங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த மண்டலத்துல ஒரு மாற்றம் ஒன்று நடக்குது. அது என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான 3 சித்தங்கள்ல ஒரே சித்தம். அந்த ஒரு சித்தத்தை இத்தனை வார்த்தைகள் போட்டு சொல்றாரு. தேவ சித்தம் அது நன்மையான சித்தம், தேவ சித்தம் அது பிரியமானது, தேவனுடைய சித்தம் அதுதான் பரிபூர்ணமான சித்தம். அப்ப இந்த தேவ சித்தத்தை என்னை குறித்து நான் எப்படி அறிந்துகிறது?
என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து நான் எப்படி பார்க்கறது? பொருளாதார காரியங்களை கடவுள் என்ன என்னைய குறித்து நினைச்சிருக்கிறார் எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவன் எதையும் தூரமா வைக்கல, தன்னுடைய வார்த்தைக்குள்ள வச்சுட்டார். உங்களுடைய முழு நினைவுகள் உங்களை குறித்து. அப்ப அதுக்குள்ள போகும்போது, நீங்க வேலைக்கு போகும்போது, ஆண்டவரே இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் எனக்கு உண்டாகி இருக்கிறது. எல்லா தொழிலும் நஷ்டமடைஞ்சு போயிட்டு இருக்கலாம், நலிவடைஞ்சு போகலாம். ஆனா கர்த்தாவே, நான் உமக்குரியவன், என் ஆத்துமா மறுவப்பட்டிருக்கிறது. இந்த தொழில் நான் கையை வைக்கிறதுனால தோத்து போனது இது இப்ப ஜெயிக்கிறதா மாறுது. காரணம், நான் என்னில் அன்பு கூறுவர்களை நான் முற்றும் ஜெயம் கொண்டவனாய் இருக்கிற ஒரு ஆள் இதை நான் செய்ய போறேன். மறுவப்பட்டவர்கள் அப்படி சிந்திப்பாங்க, வேற மாதிரி சிந்திப்பாங்க. ஆகியனால வேவு பார்க்கறதுக்கு 12 பேர் அனுப்பினா 10 பேர் வந்து என்ன சொன்னான்? கடவுள் சொன்ன மாதிரி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனாலும் அங்கே ஏனோக்கினுடைய சந்ததியிலிருந்து வந்த அந்த ராட்சத பிறவிகளை கண்டோம். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஆனா 2 பேர் சொன்னான், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார், தேசத்தை எளிதாய் சுதந்திரிக்கலாம். 2 பேருக்கும் அதே சூழ்நிலையை தான் பார்த்தாங்க. 12 பேரும் அதே சூழ்நிலையை தான் பார்த்தான். ஆனா 10 பேருடைய வார்த்தை வேற, அந்த 2 பேருடைய வார்த்தை வேற. உங்க கண்ணோட்டம். ஆகையினாலதான் ஒரு சூழ்நிலை நீங்க எப்படி பார்க்குறீங்க, தேவனுடைய பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா அது எளிதானதை மாற ஆரம்பிக்கும். அது ஒரு வாய்ப்பு. உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் உங்களை தூக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. தானியேல் அப்படின்னா உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? சிங்கக்கவி தான் இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அக்கினிச்சூளை. யோசேப்பு சிறைச்சாலை, போத்திபார் வீடு. ஆனா ஏன் அது ஞாபகத்துக்கு வருதுன்னா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உயர்வே வந்தது. ஆகையினாலதான் உங்க வாழ்க்கையில ஒரு நெருக்கம், ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வருதுன்னா அது உங்களை தூக்குறதுக்கு தான் வருதே ஒழிய உங்களை அழிச்சு போடுறதுக்கு இல்லை. உங்க கண்ணோட்டத்தை மாத்துறதுக்கு தான் ஆவியானவர் அதை எழுதி வச்சுக்கிறாரு. நாங்க வனாந்தரத்துல போறோம், வனாந்தர வாழ்க்கையில வாழ்றோம், வனாந்தரத்துல வாழ்றோம். வனாந்தரம் என்ன பண்ணுச்சு? நீங்க நினைக்கிற அந்த வனாந்தரத்துல அவங்க வாழவே இல்லை. பகல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா 30 லட்சம் ஜனங்களுக்கு ஏசி. வனாந்தரத்துல மேக ஸ்தம்பம், அடிக்கிற வெயிலுக்கு லைட்டா ஒரு மேகம் வந்துட்டு போச்சுனாலே நமக்கே இருதயம் குளிருது. 40 வருஷம் பகல்ல ஃபுல்லா அந்த மேகஸ்தம்பம் வந்துச்சு. ராத்திரி ஆச்சுன்னா அந்த வனாந்தரத்துல குளிர் அதிகமா இருக்கும். அக்னி ஸ்தம்பம் வந்துச்சு, கதகதப்பா தூங்கி இருக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போல ஒரு வேர்வை வரல, எதையும் விதைக்கல, அறுக்கல. 3 வேளைக்கு மண்ணா வந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு, டன் கணக்குல. நான்வெஜ் தேவைப்படும் போது காடை, எந்த அளவுக்கு காலை மிதிக்க முடியல. 3 அடி உயரத்துக்கு மிதிச்சா காடையில தான் மிதிக்கிறான். செழிப்பும் ஒரு குறைவு இல்லாம, அதுதான் வனாந்தரம். ஸோ இப்படி ஒரு வனாந்தரம் நமக்கு இருக்குமானால் அது அல்லேலூயா போட்டு ஏற்றுக்கலாம். இவன் உலகத்தான் சொல்ற வனாந்தரம் இல்லை. கர்த்தர் என்னை வனாந்தரத்தில் ஊடாய் நடத்தி கொண்டிருக்கிறாருன்னா இது எங்கே தரத்திரம் பிடிச்சு போய் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கு. அது இல்லை, தேவன் வனாந்தரத்தில் நடத்தின. கடவுளால் நீங்க நடத்த பாருங்க, வனாந்தரம் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆகையினாலதான் நம்ம பாக்கியவான்கள். நான் என் தவறுகள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற ஆரம்பிக்குது. தெய்வத்தோடு கூட இன்னும் நெருங்க ஆரம்பிக்கிறேன். கடவுளோடு கூட ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுது. ஒரு தவறு பண்ணும்போது கூட அதுக்காக தப்பா பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அதனால அது புரியலேன்னு அர்த்தம். அதுக்கு தேவனுடைய அன்பு உங்களை தவறு இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்தி போயிடும். சப்ப மனம் திரும்புதல், மனம் மறுரூபம். வெறும் புல்லை தின்னுகிட்டு இருக்கிற ஒரு இலைதலைகளை தின்னுட்டு இருக்கிற ஒரு புழு இப்ப வண்ணத்து பூச்சியா மாறினதுக்கு அப்புறம் இப்ப இதோட லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? தேனை மாத்திரம் அது சாப்பிட, அதனுடைய உணவே தேனு தான். தேனை எடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருது பாருங்க. இதுதான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். அதாவது ஐஸ்வர்யத்தை, பணத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணுகிற ஒரு மிஷினா ஆண்டவர் உங்களை மாத்திர. இந்த நன்மை, பிரியம், பரிபூர்ணமான இந்த சித்தம் இந்த பூமியில உங்க மூலமாய் வெளிப்படும் பொழுது உங்க மூலமா இந்த உலகத்துல தேவன் மகிமைப்படுகிறார். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் பரலோகம் போயிடணும், ஞானசனம் எடுத்துட்டோம், பரலோகம் போயிடணும். அதைத்தான் வேதம் பார்த்தீங்கன்னா சோம்பேறின்னு சொல்லுது. ஏன்னா நடுவில் இருக்கிற வேலையை செய்யவே இல்லை. ஆகையினாலதான் பரலோகத்தில் போறதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடி 1ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என்னத்த ஆணு வானத்தை அண்ணாத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க, போய் அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. போனவர் எப்படி போனாரோ அப்படியே அவர் திரும்ப. அப்ப நீங்க எங்க போக வேண்டிய அவசியம்
இல்ல. என்ன சொல்றாரு? பரலோகத்தை உனக்குள்ளேயே வச்சுட்டாரு. பரலோகம் நீ வாழ்ற வாழ்க்கை தான் பரலோகமே. பரலோகம் இங்கே தான் இருக்குதுன்றாரு. ஏன்னா அவரே போயிட்டு இந்த பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசையா இருக்கிறாரு. எப்படி அவர் போனாரோ நீங்கள் கண்கள் பார்க்க இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் இங்கே வருவார்னு வேற போட்டிருக்கு. நான் வர்றேன்னாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வர்றேன். அப்படிப்பட்ட ஆட்கள் சீக்கிரமா போய் சேர்றது நல்லது. ஏன்னா அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆளு வரலாம். ஏன்னா இருந்துகிட்டு இன்னும் சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாம் பரலோகம் தான் முக்கியம், பரலோகத்துக்கு நீங்க ஆயத்தமா, பரலோகத்துக்கு நீங்க ஆயத்தமா. ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தமாகும்படி உங்களை விட்டுட்டு போகல. நான் சொன்னதை செய்யும் போது இந்த பூமியை நீ பரலோகமாய் மாற்றிடுவேன். அதனாலதான் அவர் ஜெபம் பண்ணும் போதே சொன்னாரு, பரலோகத்திலேயும் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும். அப்ப என்ன அர்த்தம்? பூமி பரலோகமாய் மாறட்டும் ஆண்டவரே. அதுதான் என் ஜெபமாவே இருக்கு. இயேசுடைய ஜெபமே அதுதான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? பூமி இதெல்லாமே பிசாசுனா நிறைஞ்சிருக்குது, பொல்லாதவர்களா நிறைஞ்சிருக்குது. ஆகையினால நாம் பரலோகத்துக்கு வந்துடும் ஆண்டவரே. அதுக்கு பேரு தான் சோம்பேறி. சோம்பேறி வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. ரிஸ்க் இருக்கா? இருக்குது. இந்த பூமியை சுத்தப்படுத்தணும், பூமியினுடைய காரியங்களை தேவனுடைய சித்தத்தால் நிரப்பணும்னா எதிர்ப்புகள் இருக்குதா? இருக்குது. அவமானப்படணுமா? ஆமா, அவமானப்படணும். இந்த ரிஸ்க்குக்கெல்லாம் பயந்தவன் தான் சொல்றான், நான் பரலோகத்துக்கு என்னைக்காவது நான் கட்டாயம் நான் பரலோகத்துக்கு வந்துடணும், பரலோகத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துறேன். உங்களை நீங்க பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தவே முடியாது தெரியுமா? இயேசுடைய ரத்தமே இல்லாம உங்களை தகுதிப்படுத்துறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப என்னதான் செய்யணும்? பூமியை பரலோகமாய் மாற்றுவதற்கு நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே? என்னை எதுக்காக இத்தனை இந்த ஜீவனை கொடுத்தீங்க? எதுக்கு இப்படி ஒரு குடும்பம்? எதுக்கு இத்தனை பிள்ளைங்க? எதுக்கு எனக்கு இவ்வளவு அறிவு? எதுக்கு இவ்வளவு அழகு? எதுக்கு எனக்கு இவ்வளவு திறமையை தந்தீங்க? இதெல்லாம் பயன்படுத்தி நான் என்ன செய்ய போறேன்? அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, பூமியை பரலோகமா மாத்து. அப்ப மாத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? என் சித்தத்தை நீ உன் வாழ்க்கையா மாத்து. உன்னை பார்க்கும்போது சுத்தி உள்ள எல்லாரும் பார்ப்பான், நேற்று வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி மாறி இருக்குது. இவர்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அந்த தெய்வத்தை நானும் அடையணும்னு சொல்லி தேடி ஓடி வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. நிச்சயமாய் அதுதான் பரலோகமே. நம்ம பரலோகம்னா அது என்னமோ இடமா நினைச்சிட்டோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்க ஆளுக உள்ள வந்திருக்குது. நீங்க தான் இந்த உலகத்திற்கான பரலோகம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க இல்லாம இந்த உலகம் ருசிக்காது, நீ இந்த உலகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறாய். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, செழிப்பினுடைய சிந்தை உண்டாகணும். அப்ப மனம் புதிதாக முதலாவது தவறான எண்ணங்கள்ல இருந்து நீங்க விடுதலை ஆகணும். வாசிங்க உபாகமம் 8:7 இருந்து. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். உன் தேவனாகிய கர்த்தர், கடவுளுடைய செயல். அதுக்கு பின்னால மழை தெரியக்கூடாது, ஆறுகள் தெரியக்கூடாது, ஊற்றுகள் தெரியக்கூடாது. அதை செய்கிற தேவன் தெரியணும். இது தேவனுடைய எண்ணம் உங்களை குறித்து. நல்ல தேசத்திலே உங்களை பிரவேசிக்க பண்ணுகிறார். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்வுக்குத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, இது தேவனுடைய எண்ணம். அதனாலதான் இந்த தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, இதுதான் நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம். இது யாருக்கோ செய்யறதில்ல, ஆண்டவர் ஒருத்தருக்கு செஞ்சார் அப்படின்னா அதுதான் எல்லாருக்கும். அதனாலதான் அவர் கடவுள். கடவுள் அப்படின்னா பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. பழைய உடன்படிக்கையினுடைய ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். நன்றி சொல்லணுமா? அப்ப ஸ்தோத்திரமே எதுக்கு வருது பார்த்தீங்களா? கடவுள் உங்களுக்கு செஞ்சிருக்கிற நன்மைகளை பார்த்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. 1000 ஸ்தோத்திர பலி இல்ல, எண்ணி பார்த்து ஆண்டவரே நீர் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தந்தீங்களே, எனக்கு இப்படி ஒரு பிறப்பை கொடுத்தீங்களே, எனக்குள்ள மறுரூபத்தை தந்தீங்களே, எனக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே, என்னுடைய ரத்தத்தை தந்தீரே, உடன்படிக்கையை தந்தீரே, இந்த பூமியில நான் எங்கேயோ தூரமா கிடந்த எனக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தான் வாய் வரணும். யாரோ எழுதி வச்சு 1000 ஸ்தோத்திர பலி சொல்றது இல்லை, எண்ணி எண்ணி பார்த்து சொல்லணும். நீ புசித்து திருப்தியாகி என்ன வீடா? நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும். இதெல்லாம் எங்க? பரலோகத்திலையா?
பூமியில நீ வாழும் போது பரலோகத்துல நான் இருக்கிறது போல நீ வாழ்ந்தது. நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை அப்படித்தான் வாழ வைக்கிறேன், இதுதான் என் ஆசை. அப்ப நல்ல வீட்டை கட்டணும்னாக்க இப்போ உட்காந்து இப்படி கால்குலேட் போடக்கூடாது. நல்ல வீடு கட்டணும்னா எப்படி ஒரு 5 சென்ட் 10 சென்டாவது வேணுமே, அதுக்கு நம்ம என்ன செய்யறது, கழுத்துல என்ன போட்டிருக்கிறோம், காலில் என்ன இதை நீங்க பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிறீர், இந்த வாழ்க்கை நான் வாழ போறேன், இதுக்கு பேர் தான் விசுவாசம். நல்ல வீடுகளை கட்டி, நிறைய பேர் வீட்டை கட்டிட்டு அதில் குடியிருக்க மாட்டேங்கிறான். இவன் போய் வாடகை வீட்டில் குடியிருக்கிறான். என்னன்னு கேட்டா வாசல் கிழக்கு பக்கமா இருக்குதான், இவங்களுக்கு வாஸ்து கிழக்கு பக்கமா இருந்தா செட் ஆகாதான். அதனால இவர் என்ன பண்றதுன்னா வாடகைக்கு விட்டுட்டு இவர் போய் வடக்கு பார்த்த வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. நல்ல வீடுகளை கட்டி நீ அவைகளில் குடியிருப்பாய், இதுதான் நீ குடி இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை, ஏன் சித்தம். பிரியமானவனே, உன் ஆத்துமா இந்த ஆசைக்குள்ள வரும் பொழுது வீடு உனக்குள்ளதாய் வந்துரும், நல்லதுக்குள்ள வந்துரும். ஆகையினாலதான் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை குறித்த அறிவு, ஆண்டவரே இதெல்லாம் எனக்குள்ள அப்படி ஒரு இனிப்பா தித்திப்பாய் மாறணும், வாழ்க்கையை நீங்க இப்படி பார்க்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தை உள்ள வரும் பொழுதே எனக்குள்ள மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது, எத்தனை வார்த்தையை சொல்றாரு பாருங்க, திரட்சியாகி பெருகி வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியம் என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. அதுக்கப்புறம் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த வாழ்க்கை வாழணும்னா உங்களுக்கு இந்த பலன் தேவை. ஏன்னா இந்த பலன் இல்லாம உங்களால இந்த பூமியில தேவன் சொன்ன இந்த வாழ்க்கை வாழ முடியாது. வீட்டை கட்ட சொல்லல, வீடுகளை கட்டி, அப்பனா ஒண்ணுக்கு மேலான வீடுகளை கட்டணுமே. ஒரு வீடு கட்டுறதுக்கு இங்க ஒண்ணு முடியல, வீடுகளை கட்டுறதா? அதனாலதான் உங்க பலத்துல இதை யோசிக்காதீங்க. கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிறீர், நீர் சொன்னபடி எனக்கு ஆகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாசமும் வாடகை கொடுக்கும் போது இந்த வசனம் வரணும், கர்த்தாவே சீக்கிரத்தில் எனக்கு நீ தரப்போகிற சொந்த வீட்டிற்காக ஸ்தோத்திரம், அதை வாங்க போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அப்படி இருந்தா தான் இந்த பூமியில உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசை இருக்கும். இந்த இது இல்லை அப்படின்னா, இவர் சொன்ன இந்த வாழ்க்கை நீங்க வாழலை அப்படின்னா, ஆண்டவரே என்னை சீக்கிரம் எடுத்துக்கங்க சீக்கிரம் எடுத்துக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு மாசம் வந்துச்சுனாலே வீட்டுக்காரர் வந்து நின்றாரு, கொடுக்கறதுக்கு இங்க இல்லை. அப்ப இப்படி ஒரு கடினமான சூழ்நிலைகளை போகும்போது மனசுதான் என்ன சொல்லும், இருக்கிறத விட செத்துட்டா நல்லா இருக்கும். அதனாலதான் செத்துறாத, நல்லா இரு, நல்லா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். இதுதான் உடன்படிக்கை, இதுக்குத்தான் தேவனை தேடி வர்றது. அப்ப கடவுளுடைய வார்த்தைக்குள்ள என் மனசை நான் செலுத்தாம இதை நான் செலுத்திட கூடாதபடி, இந்த கடவுள் மேல மன தாங்கல் அடையும்படி இந்த வசனங்களுக்குள்ள என்னை நடத்தாம, பிசாசு பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போய் நீ எண்ணத்தை பார்த்த, கடவுள்கிட்ட போய் நீ எண்ணத்தை கண்ட, பிசாசுடைய பெரிய போய் இன்னைக்கு நம்மளை வஞ்சிக்கிறான்னு நினைக்கிறேன். விசுவாசிங்க, என் தேவன் மகா பெரியவர், சர்வ வல்லவர். எங்கேயோ இருந்த என்னைய கொண்டு வந்து ஆண்டவர் எங்கே நிப்பாட்டி இருக்கிறார், நரகத்திலிருந்து என்னை தப்ப பண்ணிக்க. அவ்வளவு பெரிய தேவன் இந்த பூமியில எனக்கு அற்பமான ஆசீர்வாதங்களை தராமல் இருப்பது எப்படி? உள்ள கேள்வி வரணும். என்னை பார்த்து பேசுகிற அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு மாத்தி நான் வாழ்ந்து காட்டுறேன். ஆண்டவரே என் தலையை நீர் நிமித்துகிறவராக இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். திரட்சி, பெருக்கம், வர்த்திக்கிறது, இந்த வார்த்தையெல்லாம் இப்ப கெட்ட வார்த்தை இல்லையா? நீங்க அப்படிதான் இருக்கணும்ன்றாரு. அதனாலதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது நல்லது நல்லதுன்னு எத்தனை தடவை அதை சொல்றாரு, ஏறக்குறைய 10 தடவைக்கு மேல சொல்றாரு. சொல்லிட்டே சொல்றாரு, அவைகள் விருத்தி அடையும், அவைகள் பெருகும்படி ஆசீர்வதித்தார். தேவ சித்தத்தை அறியணும்னாக்கா ஆதியாகமம் 1-2 போயிருங்க. எப்பெல்லாம் உங்க மனசு சோர்வா இருக்குது, சந்தேகப்படுதா, கடவுளுடைய சித்தத்தை அறியணும்னா ஆதியாகமம் 1-2 போயிருங்க. இந்த உலகத்தை உண்டாக்கும் போது, உங்களை மனசுல வச்சு உண்டாக்கும் போது, என் பிள்ளைக்கு இதெல்லாம் வேணும். வாசிங்க ஆதியாகமம் 1:11.
அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். யாருக்கு நல்லது? நமக்கு நல்லது. எப்படி அம்மாமாருங்கள்லாம் சமைக்கிறாங்க, குழம்பு செய்கிறாங்க, செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி எடுத்துட்டு டேஸ்ட் பார்க்குறாங்க இல்லையா? டேஸ்ட் பார்க்குறது யாருக்கு? அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னா, என் பிள்ளைக்கு இது டேஸ்ட்டாக இருக்குமா, என் பிள்ளைக்கு இது வயிற்றுக்கு சரியாக இருக்குமா, உரப்பு உப்புலாம் சரியாக இருக்குதா? ஒரு தாயினுடைய உள்ளத்தை வச்சு தான் ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த பூமியை நம்ம சபிச்சுட்டு இது நல்லா இல்லை, இந்த பூமி நமக்குரியது இல்லை, இந்த பூமி பிசாசுக்குரியது, இந்த பூமியில எல்லாம் சாவமாக இருக்குது, நாம் எழுந்து ஓடிடணும், பரலோகத்துக்குள்ளே ஓடிடணும். அதுக்காக ஆண்டவர் உங்களை உண்டாக்கலை. கடவுளுடைய எண்ணத்தை பாருங்க. பூமி உண்டாக்கும் பொழுது நல்லதுன்னு கண்டார். அப்போ எல்லாமே விதையை போட்டால், ஒரு விதையை போட்டால் ஒரு மரம் வரல. அந்த விதையிலிருந்து வருகிற ஒரு மரத்திலிருந்து பல கனிகள், அந்த கனிகளுக்குள்ள ஒவ்வொரு கனிகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதை. அப்போ எல்லா கனியும், இப்போ ஒரு மாமரம் இருக்குது, 1000 மாம்பழம் அதில் வருதுன்னா அடுத்து என்னதான் வரப்போகுது? 1000 மாமரத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மரத்துக்குள்ள வந்துடுது. அப்போ 1000 மரம் வந்துருச்சுன்னா இப்போ அதுக்கு பேர் என்னது? தோப்பாயி காடா மாற ஆரம்பிக்குது. பெருக்கத்தின் தேவன் ஒரு விதையத்தான் கொடுத்தார், ஆனால் அதுக்குள்ள இவ்வளவு பெருக்கத்தை வச்சிருக்கிறார். 14வது வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். வானத்தை பார்க்கும்போது அதில் இருக்கிற சூரியன் நட்சத்திரங்களை பெருக பண்ணுகிறார். ஆகையினால தான் ஆபிரகாம் இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, வானத்தை பாரு, அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் போல உன் சந்ததி இருக்குன்னா அவ்வளோ பெருக்கமாக இருக்குன்றாரு. பெருக்கத்தின் தேவன். உன் பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்க? ஒரு பிள்ளை இல்லாதவன்ட்ட சொல்றாரு. அப்ப இந்த பூமியும் வானம் அவருடைய சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிப்புகளும் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய பெருக்கத்தை செழிப்பை பேசிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் நான் செழிப்பு எனக்கு பாவம், செழிப்பு கெட்ட வார்த்தைன்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தான்னா எவ்வளவு பரிதவிக்கக்கூடிய ஒரு ஆளு. தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படித்தான் நான் இருக்க போறேன். அதான் தீர்மானம், அதான் ஆத்துமா. 20 ஆதியாகமம் 1:20. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் திரளாய், இதெல்லாம் பைபிள் பாச, திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது. இன்னைக்கு நம்ம வீட்டில் வளர்க்குறோமே ஒரு ஜோடி லவ் பேர்ட்ஸு, ஏன் அங்கே இருந்து எத்தனை பேர்? 2 பேர். இவன் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும்னாக்க ஒரு கூடையை செஞ்சு அந்த கூடைக்குள்ளே ஒரு ஜோடி லவ் பேர்ட்ஸை விட்டுருக்கலாம். எப்போ இதையே பார்த்துட்டு இதுதான் பறவை, இதையே பார்த்துட்டு இருந்துக்கன்னு சொல்லிடலாம். உன் தேவையின் அடிப்படையில் நான் சந்திக்கிறவர் இல்லை, என்னுடைய நிறைவின் அடிப்படையில் தான் உன் தேவையை நான் சந்திக்கிறேன். அதனால என்கிட்ட வரும்பொழுது இந்த அறிவோடு கூட என்கிட்ட வான்னு சொல்லி தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது பறவைகள். அடுத்து 21. தேவன் மகாம் அச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று. அப்ப அந்த திரள் அப்படின்னு வந்துருச்சுனாலே கடவுளுக்கு அது என்னதான்? நல்லது. நீங்க நல்லா இருக்கணும், திரட்சியா இருக்கணும், எல்லா விஷயத்திலும் மிச்சமா எடுக்க அந்த வாழ்க்கைக்குள்ள போகும்போது கடவுளுக்கு அது நல்லது. உண்மையிலேயே கடவுள் மேல அன்பு இருந்தா இந்த வாழ்க்கையை நீங்க விசுவாசிப்பீங்க, நேசிப்பீங்க. ஒரு நாளும் இந்த வாழ்க்கை உங்களை கடவுளை விட்டு பிரிக்காது. இன்னும் உங்களோடு கூட தேவனோடு கூட நெருங்கி போகத்தான் வைக்கும். கடவுள்கிட்ட நான் போய்கிட்டே இருந்தேன், போக போக ஒன்று ஒன்றா கழட்டி போட்டேன், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டேன். அதுதான் பரிசுத்தம். நீங்களும் அந்த எல்லைக்குள்ளே போயிருங்க, அதுதான் பரிசுத்தம். இன்னைக்கு நீங்கள் பரலோகத்துக்குள்ளேயே போய் பாருங்க அவர் எங்கே இருக்கிறாருன்னு, அதுதான் பரிசுத்தம். பொற்கச்சையை கட்டினவராக உட்காந்துருக்கிறாராம். பரலோகத்துக்குள்ள உச்சத்தில் போனால் அவர் இன்னும் அதிகமாக இருக்கிறாரு. தங்கத்தில் தான் நடக்கவே செய்கிறாரு. நவரத்ன கற்களை வச்சு தான் கோட்டைச்சவர் கட்டி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த கழட்டி போட்ட ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதனால தான் முதல்ல தேவ சித்தம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க.
பொருத்தனை பண்றோம். ஒரு சிலர் ஆவியானவர் அதை செய்ய சொல்றார், ஓகே. சிலருக்கு உடம்பு ஒத்துக்கிற மாட்டேங்குது, அது ஓகே. ஆனா இதுதான் தேவ சித்தம் அந்த உலகத்துக்கு காட்டுறது தப்பானது. தேவன் அவைகளை ஆசீர்வதிச்சாராம். எவைகளை? ஏற்கனவே நிறைய இருக்குது. நிறைய இருக்கிற காரியத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் செய்யறாராம். பைபிளை பார்க்கும்போது இன்னும் இந்த அதிகமாக 1, 2 நமக்கு முடியவே மாட்டேங்குது. பாருங்களேன், எத்தனை வருஷம் ஆகுது, தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குது. நீங்க நன்றா இருக்கும்போது கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாராம். நல்லா இருக்கவும் வச்சுட்டு இன்னும் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நீங்கள் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுகிற தேவனாய கர்த்தர் நான். உணர்வா மாறணும். இப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவர் அடுத்து உங்களை உண்டாக்குனாரு. 1ஆம் அதிகாரம் 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளை பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை. அப்ப நீங்க என்னதான் மெட்டீரியல்? அவ்வளவுதான். மிஸ்டர் பிளஸிங் அப்படின்னா கையை தூக்கணும். மிஸ்டர் பிளஸிங், நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா தேவனே சொல்லிட்டாரு. இந்த நிச்சயத்துக்குள்ள வந்து பாருங்க, உங்க வீட்டுல ஒரு குறைவு இருக்காது. குறைவில்லாத வாழ்க்கை முதல்ல இங்க வாழுங்க. அப்படின்னா தான் நிறைவா இருக்கிற பரலோகத்தில் போகும்போது உங்களுக்கு எந்த வித குற்ற உணர்வு இருக்காது. கடவுள் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். பவுல் சொன்னார் இல்லையா, ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பவுலுடைய அழைப்புக்கு என்னமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுனால ஜீவ கிரீடத்தை சொல்றாரு. இன்னைக்கு நீ இந்த பூமியில் ஐஸ்வர்யவானாக இருந்து உன் தரித்திரத்தை சிறுவில சுமந்தேன் அப்படிங்கிறது சத்தியத்துக்கு சாட்சியாய் நீ இருந்துட்டு வான்னா, அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த பூமியில எல்லா ஐஸ்வர்யத்தையும் கீழ்படுத்தி அதை தேவ ராஜ்யத்திற்குள்ள கீழ்படுத்திட்டு நீங்க பரலோகத்துக்குள்ள நுழையும் பொழுது ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தேவன் சொன்னதை நான் இங்கே செஞ்சு முடிச்சிட்டேன். சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்ததை நான் வாழ்ந்து காட்டி இருக்கிறேன். சாகையினாலதான் கடவுளை குறித்து அறிகிற அறிவு பேதுரு இடத்துல திரளான மீன் இருக்குது. ஆனா பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ஒரு மீன் இல்லாம வெத்து வலையை நான் அலசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மீன் இல்லைன்றான். தூத்துக்குடி கடல்ல மீனே இல்லை, பாடே இல்லை. வர்ற அத்தனை மீன் வியாபாரி சொல்றது தான், என்னங்க இவ்வளவு ரேட்டா சொல்றீங்க, பாடே இல்லை. இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஆண்டவர் கடல்ல இருக்கிற மீனையே எல்லாத்தையும் பிடிச்சி தின்னுட்டான். இப்ப மீனே இப்ப சமுத்திரத்துல இல்லை. ஆதியாமம் 1 சொல்லுது, மீனை பார்த்தா சொன்னார், திரளாய் பெருக கடவா என்று சொல்லி ஆசீர்வச்சிருக்கிறார். அப்ப நான் இவன் சொல்றதை நம்ப போறதில்ல. கர்த்தாவே, தூத்துக்குடி கடல் செல்வங்கள் எல்லாம் என்னுடையதா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கடலுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்குரியது. விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். விசுவாசிக்க ஆரம்பிங்க. இருக்கிறதுலேயே பெஸ்டானது உங்க வீட்டுக்குள்ள வந்து நிற்கும். பேதுரு சொன்னா பாருங்க, ஒரு மீன் கூட கிடையாது ஆண்டவரே. திரளான மீன்களை உண்டாக்கின ஒரு பக்கத்தில் நின்று சொல்றாரு, வலைகளை உன் படகு ஆழத்தில் தள்ளிட்டு போய் உன் வலைகளை போடு அப்படின்னாரு பாருங்க. ஏன் பேதுரு, உனக்கே ஒண்ணு கூட இல்லை, நீ சபிக்கப்பட்டவன், ஆதாமுக்கு வித்தா பிறந்திருக்கிற, அவனுக்கு இந்த பூமி எல்லாமே அகென்ஸ்டா தான் நிக்குது. இப்போ உனக்கு ஏன் பலன் தேவைப்படுது. அப்ப என் பலன் உனக்கு வருதுன்னா எப்படி வருது? வார்த்தை வடிவில் இங்க கொடுக்கிறார். ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். இப்ப இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இப்ப போய் வலைய போட்டான். அதே கடல், அதே படகு, அதே பேதுரு, அதே வலை. ஆனா இழுத்தா 2 படகும் அமிலத்தை. அப்ப இது எங்க இருந்துச்சு? ஏற்கனவே இருந்துச்சு. ஏன் இவனுக்கு இப்ப வரல? அந்த வாழ்க்கையில தான் நம்ம இருக்கிறோம். தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒண்ணும் இல்லாம வெத்து வாழ்க்கையா இருக்குது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு பலன் எப்படி தேவ வார்த்தையோடு கூட வரும்போது என் ஆத்துமா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுவப்பட ஆரம்பிக்குது. இப்ப தேவன் சொன்னதை நான் செய்யும் போது இந்த உலகம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாமே ஆசீர்வாதத்தை அட்ராக்ட் பண்றவர்களாக, ஈர்க்கிறவர்களாக. ஒரு காந்தத்தை அப்படியே இழுத்துட்டு போனா நம்ம கண்ணுக்கே தெரியல என்ன இருக்குதுன்னு. ஆனா வீட்டுல போய் பார்த்தா அவ்வளவு துகள்கள், அதுக்குள்ள இரும்பு துகள்கள் இருக்குது. அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மெட்டீரியலா தான் ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். இத்தனையும் ஆசீர்வதிச்சார். மரம் செடி கொடி ஆசீர்வதிச்சார், மீனினங்களை ஆசீர்வதிக்க, பறவைகளை ஆசீர்வதிக்கிறார், பூமியை ஆசீர்வதிச்சார். இது இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு தான் வரும்? நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு தான் அது வரும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு தான் அது கீழ்ப்படியும். அது யாரு? மிஸ்டர் பிளஸிங், நம்ம தான் அது.
அவனுக்கு நடக்கல 1000 காரணம் சொல்லுவான். நீ இந்த தொழிலை செய்கிற, நிச்சயமா இது உனக்கு நஷ்டமாகும், இது வழக்கு அந்த அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் எல்லாவனும் போட்டு போயிட்டான், நீ அதை போய் தொட்டிருக்கிற, உன் கெட்ட நேரம் என்னாக புரியோ? அவனுக்கு வராது, பேதுருக்கு வராது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உடைய பேதுருக்கு கட்டாயம் அது வரும். வெத்து வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான், இயேசுவை சந்திக்கிறான், தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான், தேவ சத்தத்துக்கு தன்னை மறுவப்படுத்துறான், ஆத்துமாவை வலை கிழிந்து போகத்தக்கதாய் வந்தது. அப்ப இன்னைக்கும் வானம் கர்த்தருடைய செழிப்பை அறிவித்துக் கொண்டே இருக்குது, பூமி சமுத்திரம் கர்த்தருடைய செழிப்பை அறிவித்துக் கொண்டே இருக்குது. இன்னைக்கு நம்ம மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், இதை வச்சாது கண்டுபிடி, நீ சாப்பிடும் போது தெரியட்டுன்றாரு. வானத்திலிருந்து மழை வரலைன்னாக்கு எங்கே விவசாயம், அறுவடை எங்கிருந்து வரும்? அப்ப வானம் சொல்லிட்டு இருக்கு கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. நட்சத்திரங்களை பார்க்கும்போது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை எங்களை திரளாய் ஜெனிப்பிக்க வச்சிருக்குது. ஆகினால தான் தாவீது சொல்றான், கர்த்தாவே நீர் சிருஷ்டித்த இந்த வானத்தையும் பூமியை நான் பார்க்கும்போது, நட்சத்திரங்களை பார்க்கும்போது என்னை நீர் நினைப்பதற்கு விசாரிப்பதற்கு நான் மாத்திரம் உமது கரத்தின் கிரிகளின் மேல் எனக்கு ஆளுகை தந்தே. வாசிங்க மத்தேயு 9:37-38. தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இது வெறும் ஆத்மா குறித்து மாத்திரமல்ல, அறுவடை அப்படின்னா அது கர்த்தருக்குரியது. அறுவடை அப்படின்னாலே இது கர்த்தருக்குரியது. அப்ப நீங்க விதைக்கணும். ஏன்னா அறுப்பு அப்படின்னா இங்க விதைப்பு வருது. விதைக்கப்பட்ட அத்தனை விதைகளையும் கட்டாயம் தேவன் அறுக்க பண்ணுகிறார். அறுப்பு மிகுதி எப்பயுமே விதைப்பை பார்க்கலாம். விவசாயிக்கு நல்லா தெரியும், ஒரு விதையை விதைச்சு கட்டாயம் ஒரே ஒரு நெல்லுக்காக இவன் காத்திருக்கிறது இல்லை. அறுப்புக்கு எஜமானன் ஒருத்தர் இருக்காருனா அவர் என்னதான் செய்வார்னா, விதைச்ச அத்தனை பேருக்கும் அறுவடை எப்படியாவது போய் சேர்ந்துராதான்றதுல அக்கறை உள்ளவரா இருக்கிறார். ஆகையினாலதான் மல்கியால போட்டிருக்குது, உன் நிமித்தம் உனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற எல்லாவற்றையும் நான் கடிந்து கொள்ளுவேன்றார். உன் தேசம் பொறாமைப்படத்தக்கதா இருக்கும். உன் வாழ்க்கை அநேகரால் பொறாமைப்படக்கூடிய அளவில் இருக்கு. நேற்று வரைக்கும் இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்க, இதை வாங்கி அதை பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, என்னமோ கெட்ட காரியம் உள்ள நடந்துட்டு இருக்கு, என்னமோ தப்பு பண்ணாம இதெல்லாம் வந்துருமா? பிள்ளைங்க எல்லாம் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, என்னமோ இப்படிலாம் இந்த சத்தம்லாம் எங்கிருந்து வரும் தெரியுமா? பொறாமைப்படுறதுனால வரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பிரமாணத்தின்படி செயல்பட்டு பாரு, கொஞ்ச நாள் அந்த பொறாமை இல்லை, இவங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அந்த எதிரியே சொல்ல ஆரம்பிச்சிருவான். உன் தேசம் அநேகரால் பொறாமைப்பட்டதா இருக்கும். இந்த வீட்டில் நம்ம பிறந்திருக்கலாமேன்னு சொல்லி அவன் ஏங்குவானா. மத்தேயு 25 அது ஒரு இந்த தாளந்து ஊமையை குறித்து பேசுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 3, ஒருத்தருக்கு 1 தாளந்து கொடுத்து அனுப்புறாரு. மத்தேயு 25:14. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த உவமையெல்லாம் சொல்ல வர்றாரு. தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய சொத்து, தன்னுடைய பணத்தை ஒருத்தன் கையில் இப்போ கொடுத்துருக்கிறாரு. கடவுளை குறித்து தான் பேசுறாரு. நான் தான் ஒவ்வொருத்தருக்கும் இப்படி கொடுத்துருக்கிறேன். கொடுத்துருந்தா 16 வசனம், 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை, பைபிள் தாங்க இது, வியாபாரத்தை குறித்து பேசுது, சம்பாத்தியத்தை குறித்து பேசுது. வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். சோம்பேறியா இருக்கல, பூமியில என்னைக்கு பசு வரும் ஏறி பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவன் காத்துக்கிட்டு இருக்கல. 5 தாளந்தை சம்பாதிப்பதற்கு ராத்திரி பகலா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தான், பூமியில இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே 2 தாளந்தையும். ஆனா அந்த 1 தாளந்து வாங்கினவன் பத்திரமா நிலத்தை தோண்டி உள்ள புதைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் வருவார், நம்மளை கூட்டிட்டு போயிடுவார்னு. தாளந்தை கொடுத்தது எதுக்கு? இப்படி வாழ்க்கையை கொடுத்தது எதுக்கு? இந்த பலனை கொடுத்தது எதுக்கு? இந்த பூமியில நீங்க நன்றாய் இருப்பதற்கு, செழிப்பாய் இருக்கணும். தேவ பிள்ளைங்க கரத்துல தான் அத்தனை நன்மைகளும் இருந்து ஆகணும். அதுக்கு தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் உங்களை. அப்ப இந்த இந்த பூமியெல்லாம் என்னதான் சொல்ல வருது? அதோட கருத்து தான் என்ன? சம்பாதித்தான், வியாபாரம் பண்ணினான். நீங்க நல்லா இருக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், தேவனுடைய சித்தம். அப்ப தேவன் பணத்தை குறித்து தப்பான ஒரு காரியத்தை உடையவராக இருக்கிறாங்கிற அந்த எண்ணத்தை அழிச்சிடணும்.
இதுதான் மனம் மறுரூபப்படுறது. 16 ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து, எப்போ வருவார்? இயேசு 2ஆம் வருகையில் திரும்பி வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்பாராம். திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார். திறமையை கொடுத்தனே, ஞானத்தை கொடுத்தனே, நான் இதெல்லாம் கொடுத்துருக்கிறேங்கிற சத்தத்தை கொடுக்குற ஒரு ஊழியக்காரனையும் கொடுத்தனே, ஒரு சபையை கொடுத்தனே, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணேன்னு சொல்லி நீங்க கேட்கிற இந்த சத்தத்துக்கு கர்த்தர் கணக்கு கேட்பாராம். இது ஏதோ சும்மா கேட்டுட்டு போற ஏதோ சொற்பொழிவு இல்லை. உங்க வாழ்க்கையை குறித்து சீரியஸா நினைக்க வேண்டியது. ஒரு தெய்வத்துடைய சத்தம். இதுக்கு தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை அபிஷேகம் பண்றாரு, எனக்கு வார்த்தையை தர்றாரு, உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த திராணியை கொடுத்துருக்கிறாரு. ஆகையினால இதை கேட்க வரும்பொழுது சீரியஸா இதுக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணத்தோடு கூட, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அந்த வார்த்தைகளை கேட்க பழகிறது. திரும்பி வந்து கணக்கு கேட்டார். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது என்னமா 5 இன்னும் 5 ஆகிறது, நல்லது நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. 5 இன்னும் 5 சம்பாதிச்ச ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டு சொல்லுது, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே. சம்பாதிக்கிறது நல்லது, அதுக்காக பிரயாசப்படுறது நல்லது. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் உன்னை நினைச்சு பார்த்தா என் இருதயமே பூரிக்குதியா, என் சந்தோஷத்துக்குள்ள உள்ள வாயான்னு சொல்லி கட்டி ஆற தழுவினாரு. யார? வீட்டில் தூங்கி கிடந்து 1000 சோத்திரப்பள்ளி சொன்னவன இல்லை, கடவுள் என்ன எனக்கு கொடுத்துருக்கிறார், அந்த ஆற்றல், அந்த திறமை, அந்த பலனை வச்சு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு. ஆகையினாலதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு சர்ச்சை கட்டி அந்த சர்ச்சில் உபவாசத்தை கூட்டத்தையும் அமாவாசை ஜெபத்தை போடுறதுக்கு ஆண்டவர் எந்த ஆட்களையும் நியமிக்கல. கடவுள் சொன்னதை செய்யுங்க, கடவுளுடைய இருதயம் பிரியப்படும். என்ன சொல்லியிருக்கிறார்? புறப்பட்டு போங்க, அந்த உலகத்தை உங்களை கீழ்ப்படுத்துங்க. நீங்க பண்ற வியாபாரம், நீங்க படிக்கிற படிப்பு, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லா நன்மைகளையும் தேவனுடைய பிள்ளைகளா என் கரத்தில் இருக்கிறது, தேவனுடைய கரத்தில் இருக்குது. இன்னைக்கு பிசாசின் கரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார், உங்களை அபிஷேகிக்கிறார். ஸோ அப்படியே 2 தாளந்து வாங்கினவனையும் ஒட்டுறாரு. இப்போ நம்மால் வர்றான் 24. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று தெய்வத்தை குறித்து ஒரு தப்பான படம். ஏன் செழிப்பு பாவம் பாவம் பேசப்பட்ட இடத்துல இவர் போய் மண்டையை கொடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். இதோடைய விளைவு கடவுள் மோசமானவர், கடவுள் பணத்துக்கு எதிரானவர், பெருக்கத்திற்கு எதிரானவருங்கிற செய்தி வந்து பத்திரமா கடவுள் கொடுத்த அந்த ஆற்றல் திறமையை புதைச்சு உடிச்ச மாதிரி வச்சுட்டு கடவுள் வந்தா சொல்றாரு, ஆண்டவரே நீர் எவ்வளவு கடினமான ஆளு, கடவுளை குறித்து தப்பான ஒரு எண்ணம். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். எப்படி இருந்திருக்கு பாருங்க. கொடுத்த ஒரு வேதனைப்பட்டு சொல்றாரு. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை. இதான் சொன்னேன், பரலோகம் இங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு வேலை செய்யாம பரலோகம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சோம்பேறிகள்ன்றாரு. இங்க இறங்கி நீ வேலையை செய்யாம நீ வந்து பரலோகத்தில் நீ வந்து என்ன செஞ்சிட போற? நான் உன்னை அனுப்புனது பூமியில போய் ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி, அந்த வேலையை செய்யாம நான் பரலோகத்துக்கு எப்படியாவது போகணும்னு சொல்லி அப்படி ஆட்கள் பொல்லாதவர்கள்ன்றாரு. இருக்கிறது போதும்னு நினைக்கிற ஆட்கள் பொல்லாதவர்கள். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. என்ன சொல்றாரு? ஐயா, நீ கொண்டு போய் பேங்க்ல போட்டிருந்தா கூட வட்டி வந்திருக்குமாடா, நீ தான் ஒன்றும் செய்யல, ஒரு இன்வெஸ்ட் பண்றது கூட ஒரு அறிவு இல்லாம இருந்திருக்கிற,
ஆனா அந்த பணத்துக்கு இப்ப எனக்கு நஷ்டம்ல. உனக்கு 70 வயசு 80 வயசு கொடுத்து ஆற்றல் திறமையில கொடுத்திருந்தா எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும்படி சோத்துக்கு கேடும் பூமிக்கு பாரமுமா இருந்து வந்து சேர்ந்திருக்கிறியே, நான் உனக்குள்ள வச்சு அனுப்புன. அப்ப அது கொடுத்தவருக்கு எவ்வளவு வலிக்கும். உங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த பூமியில, விளையாட்டு இல்ல. நான் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் மனம் போன போக்கில் நான் போய்க்கிறேன். கடவுளால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. அதனாலதான் அவர் கொடுத்த நேரம், அவர் கொடுத்த தரம், அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த ஆரோக்கியத்தை வச்சு கடவுளுக்காக இந்த பூமியில ஒரு வேலையை செய்யும் போது பெருக்கம் உள்ளவர ஆரம்பிக்குது. விசுவாசிக்கணும். இதெல்லாம் 500 ரூபா போதும் ஆண்டவரே, 500 ரூபா உங்களுக்கு போதும், அவருக்கு போதல. அதனாலதான் 5 கொடுத்த போது இன்னும் 5 கொண்டு வந்தவனை பார்த்த மாதிரி கழி கூறுறாரு. அவருடைய இருதயம் அதுல தெரியும். உங்க பெருக்கத்துல கடவுளுடைய இருதயம் இருக்குது. தேவ சத்தத்தை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதான் தேவ சத்தம். ஏன் பூமியில நீங்க பெரிய இருக்கும்போது தேவ ராஜ்யம் உங்கள் மூலமாய் கட்டப்படும். இன்னைக்கு எத்தனை சபைகள்ல ஒரு நிலம் வாங்குறதுக்கு, ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு என்ன பாடுபடுறாங்க. ஏன் ஒரு ஆள் கூட நல்லா இல்லையா? அப்படி இருந்த கூடாதபடி தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. தேவன் ஒரு காரியத்தை சொன்னா அதை போய் செய்து முடிக்கிறதுக்கான ஆட்களை ஆண்டவர் வெளியவா தேடிட்டு இருப்பாரு. தேவனுடைய பிள்ளை ஒருத்தர் இருக்கும் பொழுது மனம் ஆண்டவருடைய இருதயம், அதனாலதான் தேவ சுவிசேஷத்திற்காக எதையாவது ஒன்று செஞ்ச ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டு அவனை அதே விஷயத்தில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன்றாரு. அப்ப அந்த 100 மடங்கு விசுவாசிக்காதவன், அதை விரும்பாதவனை கொண்டு எந்த சுவிசேஷத்தை எங்கே கொண்டு போய் சொல்ல முடியும்? அதனாலதான் உங்களுடைய மனம் புதிதாகட்டும், மறுரூபமாகட்டும். காசு கடைக்காரன் அந்த பேங்க்ல போட்டிருந்தா கூட எனக்கு வட்டியோட வந்திருக்குமாடா. அடுத்து ஒன்று பண்றாரு, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு. பார்க்கும்போது நமக்கு அநியாயம் இல்லையா? ஐயோ பாவம், அவன்கிட்டயே ஒண்ணுதான் இருக்குது. சரி, கொடுத்தது யார்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாதவளுக்கு கொடுத்து, ஏதோ ஒரு ஆர்டினரி இருக்கிற கொடுத்தா, ஏற்கனவே நிறைய இருக்கிறவனுக்கு இப்போ கொண்டு போய் அதை ஏன் கொடுக்கணும்? விஷயம் இங்கே நிறைய இல்லை. அவனுடைய கண்ணோட்டம் தேவனுடைய காரியங்களை குறித்த ஆசை. யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். காரணம், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். அது அவனுக்கு தூரமாய் போயிட்டு. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்தது. எல்லாம் இந்த உலகமே அவனுக்காக அப்படி வந்து நிற்குது. சாபமா, பெத்த தாயிலிருந்து, கூட பிறந்த தம்பியிலிருந்து, தகப்பன்ல இருந்து எதுவுமே அவனுக்கு அனுகூலமா இல்லை. கடைசியில் தேடி போய் நின்று கதறான், ஒண்ணுமே கிடைக்கல. சாபத்தை சாபமா பார்க்க பழகுங்க, சாபத்தை ஆசீர்வாதமா பார்க்காதீங்க. கடவுள் எங்களை புடம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது நான் எப்படி நான் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்னை சோதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பிசாசுடைய பொய். நீங்க செய்வீங்களா உங்க பிள்ளைக்கு? 3 நாள் பட்னி போட்டுட்டு அப்பயும் என்னை அம்மான்னு கூப்பிடுறானான்னு பார்ப்போம். இல்லை, 3 நாள் கழிச்சு அம்மான்னு கூப்பிட்றானே, அப்போ இனிமேல் 10 நாள் பட்னி போட்டு பார்க்குறேன், இப்போ இவன் நம்மளை அம்மாமான்னு கூப்பிடுவான்னு பார்ப்போம். என்னைக்காவது நம்ம செஞ்சுருக்கிறோமா? நைட் நேரம் நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு போகிறதுக்கு மேலே தூங்கி சாப்பிடாம தூங்கிட்டா கூட நமக்கு கஷ்டமாக இருக்குது. என்னத்தையா தட்டிக்கிட்டு எழுப்பி தூக்கத்தில் இருக்கும் போதாவது வாயில் வச்சு ஊட்டி விட்டு தூங்க வைக்கிறோம். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க உனக்கு அறிவு இருக்குன்னா நீ ஆராதிக்கிற தேவன் நான் முட்டாளான்றாரு. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வது தமது பரமபிதா அதிகமான நன்மைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் உங்களுக்கு அந்த நிச்சயம் புரியலேன்றாரு. அப்ப ஏற்கனவே இருக்கிறவன்ட்ட கொடுன்றாரு. உலக பிரகாரமாய் பார்த்தா அது மகா பெரிய தப்பு. ஆனா தேவனுடைய பார்வையில் அதுதான் நியாயமானது. ஏன்னா அவன்கிட்ட இருந்துச்சுன்னா அது இன்னும் பிரயோஜனப்படும். இன்னும் அந்த மிந்தி 5 தாளந்து உள்ளவன், ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா 10 தாளந்து உள்ளவன். அந்த 10 எப்படி வந்தது? தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல், திறமைகள், இயேசுனுடைய ரட்சிப்பு, சிந்தப்பட்ட அந்த ரத்தம், அவனுக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை, பிக்கப்பட்ட அந்த சரீரத்தை குறித்து அறிவோடு கூட இருந்து இந்த பூமியில ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உன்னை சம்பாதிச்சிருக்கிறான். அப்படி சம்பாதிச்சவனை இன்னும் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. இதுதான் கடவுள். ஆகையினால நான் இறங்குறேன், நான் ஆண்டவரே எனக்கு இறங்கும், நான் மன்றாடுறேன், நான் கண்ணீர் விடுறேன். கண்ணீர் விடுறவர்களுக்கு கொடுக்காத, இதை குறித்து அறிவுள்ளவன்ட்ட கொடுன்றார். தெய்வம் இப்படிப்பட்ட அறிவுடையவராக இருக்கிறார். ஆகையினால நான் கெஞ்சுற ஆண்டவரே, நான் மன்றாட சோம்பேறியா இருக்காத, எழுந்து வா, முதல்ல நான் யாருங்கிறத கற்றுக்கொள், என் இருதயம் என்னன்னு பாரு. அப்ப ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் கூடாது. ஞானசனம் எடுத்தாச்சு, பரலோகம் போறது தான் சித்தம், உட்காரக்கூடாது. நீதிமொழிகள் 29:18 போட்டிருக்கு, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள்
சீர்கெட்டு போகிறார்கள். சீர்கெட்டுனா அழகு இருக்காது, அழகா இருக்காது. இருப்பான், என்னத்தையோ இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். வாழ்க்கை அழகா இருக்காது. தரிசனம் வரட்டும். என்ன செய்ய போறீங்க? இன்னையிலிருந்து ஒன்று ஆரம்பிச்சிடலாம். வயசு போயிடுச்சு இல்லை, இன்னைக்கு வார்த்தை வந்துருச்சு. ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன், என் நேரத்தை வீணாக்கிட்டேன். இன்று முதல் நான் தீர்மானிக்கிறேன், ஆண்டவரே நீ சொன்ன அந்த எல்லைக்குள்ள நான் கடந்து போறேன். எனக்கு ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, புத்தியை தாங்க ஆண்டவரே. அப்ப என் வாழ்க்கையில சாபம் இல்லை, தெய்வ ஆசீர்வாதம் தான் இருக்குதுங்கிறது உலகம் பார்க்கணும். இந்த உலகத்துக்கு நான் வாழ்ந்து காட்டணும். அதுக்கு தான் ஆண்டவரே நீர் என்னை அழைத்திருக்கிறீர். விசுவாசிங்க, கடவுள் பெரியவர். உங்களை குறித்து இப்படிப்பட்ட அற்புதமான ஆசைகள் உடையவராக இருக்கிறார். ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? அந்த எல்லைக்குள்ள நீங்க போய் ஆகணும். இதுக்கு வயசு தடை இல்லை, அறிவு தடை இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக நான் செய்து முடிக்கிறவனாக இருக்கிறேன். என்னை குறித்து ஆண்டவர் வச்சிருக்க அந்த ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன். அதுக்கு எதுவுமே தடை இல்லை. பிசாசுடைய பொய்கள்லாம் ஓடி போயிடணும். நான் அதிகமாய் சம்பாதிக்கிறவன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக. இந்த பூமியில் அவர் சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்து முடித்துட்டு எல்லாத்தையும் இந்த பூமியில் விட்டுட்டு தான் போக போகிறோம் எல்லாரும். ஆனால் விட்டுட்டு போகும்போது கடவுள் அங்கே கையை நீட்டிட்டு அப்படி வரவேற்பாராம். உண்மையும் உத்தமமான வியாபாரியே, உண்மையும் உத்தமமான பிஸ்னஸ்மேனே, உண்மையும் உத்தமமான என் பிள்ளையே வான்னு சொல்லி கையை அப்படி நீட்டிக்கிட்டு நிற்பாராம். ஊழியக்காரனை ஒன்றும் பாசிட்டு நினச்சிடக்கூடாது. கடவுள் சொன்ன எல்லா வேலையும் செய்கிற அத்தனை பேருமே ஊழியக்காரங்க. உண்மையும் உத்தமமான வியாபாரியே வான்னு சொல்லி கையை நீட்டிட்டு நிற்பாராம். சாயங்காலம் அந்த இதெல்லாம் திரும்ப திரும்ப போய் கேளுங்க, வீட்டில் போய் அதை படிச்சு பாருங்க. ஆவியானவரே, இவர் நிஜம்தானா, எதுவும் பொய்கியே சொல்றாரா, இவரை பார்க்கும்போது ஏதோ சந்தேகமா தெரியுது, நீ இப்படி தான் பாசி. அதனால தான் ஆதியாமத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். என்னைய கூட சந்தேகப்படுங்க, வார்த்தையை சந்தேகப்படாதீங்க, உங்க வாழ்க்கை வீணா போயிடும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்து. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி. ராஜாவே, உம்முடைய இருதயம் திறந்து எங்கள் செவிகள் கேட்க சொன்ன ஆண்டவர் எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறித்து இவ்வளவு உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறீரே ஆண்டவர். இதை உணராது நாங்கள் வாழ்ந்த எல்லா நாட்களையும் வீணாக்கி போட்ட அந்த நாட்கள், தவறான எண்ணங்கள் சிந்தனைகளால் உம்மை குறித்து சந்தேகப்பட்ட அந்த நாட்களுக்காக மனம் வருந்துகிறோம். உம்முடைய ரத்தத்தினால் கழுவும்படி விட்டுக் கொடுக்கிற ராஜா, புதிய ஒரு படைப்பாக மறு ரூபப்படுகிற அந்த வாழ்வுக்காய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற ராஜா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்று சொல்லி எங்களை அழைக்கத்தக்கதாய், உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தத்தக்கதாய் ஒரு வாழ்க்கை இந்த பூமியில இன்று முதல் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் தந்த எல்லாவற்றையும் பெருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல், பலன், ஞானம், புத்தி, அறிவு இயேசுவின் நாமத்தில் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதிக்கிற ராஜா, குறைவின் தேவன் அல்ல, பெருக்கத்தின் தேவன், விசாலத்தின் தேவன், எல்லாவற்றையும் திரட்சியாக்குகிற தேவனுடைய கரத்திற்குள்ளாய் எங்கள் வாழ்க்கை இருக்கிறதே, அதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் அப்படியாய் பெருகட்டு ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருந்து கிரியை செய்கிறதே, அதற்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகள் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படட்டும். அவர்களுடைய இருதயத்தில் இருக்க எல்லா பயங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமை செவ்வையான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். எல்லா பிசாசின் பொய்கள் எல்லாம் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ராஜாவை உம்முடைய வார்த்தை அனுப்பின காரியமாக வாய்க்கிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.